மூவி வேறு லெவல் ஜி, சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. விஜயோட ஓல்டு நியூ ஷேட்ஸு, அவரோட ஓல்டாக இருக்கிற ஷேடும் நியூவாக இருக்கிற ஷேடும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடாத மாதிரி இது பண்ணுற அது பண்ணி லாஜிக்கல் லூப்போல் சொல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோல்சமான விஜய் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஜய் படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் அதுக்கு 1 ஸ்டெப் அபோவே அவர் கொடுத்துருக்காரு. வேறு லெவல் டெலிவரி அண்ட் அவரோட காமெடி, அவரோட சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் விஜய்னாலே அதுதான். அண்ட் நாங்கள் சொல்கிறோம், விஜய் வந்து அரசியலுக்கு வரணும். விஜய் அரசியலுக்கு வந்தால் அண்ணனுக்கு நாங்கள் அஜித் ஃபேன்ஸே ஓட் போடுவாங்க. அது அலையன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரில, பட் ஆனால் தளபதி வந்தே ஆகணும். வேறு லெவல் படம். மியூசிக் வந்து ஓரளவுக்கு சுமார் தான் ஜி. படம் வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க நல்லா. கதை வைஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு கேமியோ இன்ட்ரடக்ஷனும் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். யார் யார் கேமியோன்னு வெளியில் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. அதுதான் படத்தோடைய பெரிய ஹிட். அது வந்து சொல்ல வேணானே, அது அப்புறம் தெரியல. அது வந்து வந்தால் நல்லாயிருக்கும். செகண்ட் பார்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும். பட் தெரியல, 16 லாஸ்ட்டுங்கிறாங்கல்ல, அதனால தெரியல எப்படி வரும். மியூசிக் ஓகே தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் மியூசிக் இல்லை. மங்காத்தா அளவுக்குலாம் அது நல்லா இருக்கு. நாங்களும் எதிர்பார்க்கல இல்லை. ஒரே விஷயம் மட்டும் தேங்க்யூ வருவார். கோட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு. படம் கண்டிப்பாக பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், 2 பாட்டு, அதை பாடுறேன். மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா ட்ரீட் ஐயா ட்ரீட் ஐயா. இன்னொரு பாட்டு இருக்கு, அதையும் பாடிடுவேன். கோட் 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 தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். கோட் 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 விஜய் அண்ணன் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். 3 எழுத்து மந்திரம் விஜய் விஜய் விஜய். தமிழ் சினிமாவின் தாரக மந்திரம் தளபதி தளபதி தளபதி. எங்கள் அதிபதி அதிபதி அதிபதி. விஜய் அண்ணனின் கோட்டு போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கய்யா ஓட்டு. யுவன் அண்ணன் பாட்டு மரணமாசி ஹிட்டு. வெங்கட் பிரபு அண்ணன் டைரக்ஷன்ல மன்ன, அண்ணன் டைரக்ஷன்ல மன்ன. கோட்டு பயங்கர பெரிய ட்ரீட்டு. எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. தேங்க்யூ. செம செம, எல்லாம் பயங்கரம் மரண மாசா இருக்கு. ஃபுல்லா ஓவரால் எல்லாமே சூப்பர். அஜித்லாம் இல்லைங்க, அதான் பெரிய நட்சத்திர கூட்டமே நடிச்சிருக்கு. பயங்கரமா இருக்கு. முடிச்சிருக்கு. படம் வேற லெவல்ண்ணா. படம் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குண்ணா. எந்த லேகும் இல்லை மியூசிக்கில், எல்லாமே தரமாக இருக்குது. அது டைரக்ஷன்லாம் சூப்பர்ண்ணா. அதுவும் இல்லாமல் கேமரா ஒர்க்லாம் தரோம். கேமரா ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே தரமாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அவங்களுக்குன்னு தனி ரோல் கொடுத்து பக்காவாக வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் பக்காவாக பண்ணாங்க. அப்படிலாம் இல்லை, சூப்பராக வந்து இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆக்ஷன் அவ்வளோ இருக்கும், செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்கும். அதான் சூப்பராக ட்விஸ்ட் அண்ட் டர்னில் இருக்கும். படம் மாசத்துல நீயே போய் பார்த்தல, படம் பார்த்தா நீயே இன்டர்வியூ கொடுத்துறதில்ல உனக்கு கேமரா வச்சு. அந்த போல இது படம் நல்லா தான் இருக்குது. விஜய் கலக்கல் வெரி நைஸ். நாங்க வந்து நடிச்சதை விட ரொம்ப நல்லா. சரி, வில்லன் விஜய் சார் பிடிச்சிருக்கா இல்ல ஹீரோ விஜய் சார்? ரொம்ப ஹீரோ தான் எப்படியும். அது வந்து பயஸ்டான வியூ. அவர் எப்படி நடிச்சிருந்தா, ஆனா வில்லன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் வில்லனிசம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் விஜய் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு என்ன ரேட் பண்ணுவீங்க? பியாண்ட் தி வேர்ட்ஸ். அது வந்து 100க்கு எவ்வளவு கொடுக்க முடியும் அது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கலாம். மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு, சூப்பரா. ஸோ படம் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த ஸ்பார்க் பாட்லலாம் வந்து விஜய் சார் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த டிஹெச் லுக்குக்கு. அது யார் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க.
ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. So, படம் overall நல்லா தான் இருக்கு. சூப்பர், வெரி நைஸ், சூப்பர், கிரேட், எல்லாமே சூப்பர்னு சொல்றேன். இட்ஸ் வெரி நைஸ், சூப்பர். அப்புறம் வந்து யாரெல்லாம் தப்பா பேசுறாங்க அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஸ்லோவால ஃபாஸ்டா எங்களை விட்டா இன்னும் 2 hours எடுக்க சொன்னாலும் இருந்து பார்த்துட்டு போவோம். நாங்க போய் அடுத்த டிக்கெட் புக் பண்ண போறோம். பை. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குன்றாங்க. ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்படிதான் இருக்கா? ஸ்கீல்லனா சூப்பராக இருக்கு மேம். நான் வந்து இப்போயும் அதெல்லாம் சொல்லுங்கிறேன். செம்ம மாசாக இருக்குது. நீங்கள் போய் தேட்டரில் போய் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நானும் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு படம் எப்படி இது சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து வந்தேன். டான்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. த்ரிஷா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அல்டிமேட்டாக அந்த அப்படி போடு எல்லா சாங்கும் வந்து மிக்ஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்கே அப்புறம் வந்து ஏகே சார் பற்றி சொன்னாங்க. அப்புறம் தோனி அவங்கள பற்றி சொன்னாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. 3 hours பண்ணிருக்காங்களே அவங்க ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. ஈக்குவலாக கொடுத்துருங்க. எல்லாம் நல்லா இருக்கு. மூவி வரதுக்கு முன்னாடி நிறைய ட்ரோல் போயிருச்சு. அந்த ட்ரோல் எல்லாம் இப்போ இது அப்படியே சாப்பிட்டுருமா? ட்ரோலா? அந்த ட்ரோல்லாம் நீங்கள் விடுங்க ப்ரோ. நீங்கள் போயிட்டு இப்பயே சொல்கிறேன், படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு எவனா ஒருத்தன் வந்து இந்த படம் நல்லா இல்லை இதெல்லாம் சொன்னான்னு வச்சுங்க, நேரில் கூட்டின்னு வாங்க, ஓட விட்டு அடிப்பேன். ஹைப்புக்கு வரதா? செம்ம ஒர்த்து ப்ரோ. நான் தான் சொன்னேன்னு 3 hour எப்படி போயிடுச்சு தெரியல எங்களுக்கு. இன்டர்வியூவே இல்லை சொல்லிட்டு செம்ம சூப்பராக டக்கராக இதுக்கு இருக்கு. முன்னாடி விஜய் சார் நடிச்ச படத்துல இருக்க சீன்ஸ் இதுல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. எப்படி ஆல்ரெடி பார்த்தது தானே? சோ போர் அடிக்குதா இல்ல புதுசா பாக்குற மாதிரி? நீங்கள் இதை போய் பார்த்துட்டு நாளைக்கு உங்களை வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறேன். எல்லாரையும் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். இங்கே வந்து செம்ம சூப்பராக இருக்கு. ரெண்டுமே ரெண்டுமே மாசு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எங்க லெவல்ல ப்ரோ அவர் ப்ரோ சொல்ல வேணும், அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. செம்ம இதாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஸ்டெப்பு போட்டாங்க பாருங்க எல்லாருமே. ஐயோ வேறு லெவல். தேட்டர் ஃபுல்லாக கீழே போய் ஆடிச்சு அப்படியே. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் கேமரா பிடிக்கிறீங்க எல்லோரும் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு நாளைக்கு இதே டைம் இங்கே இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களை ரிவ்யூ எடுக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது ப்ரோ, டக்கராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மியூசிக் இதான் இருக்குது. நான் கண்டிப்பாக டான்ஸ் ஆடுறேன். மியூசிக் சென்டிமெண்ட் இருக்குது. அம்மா பையன் அதெல்லாம் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ நீ அழகாக 6 year படுத்துக்கா 10ங்கண்ணா இல்லை ப்ரோ, 100க்கு 100 செம்ம. எல்லாமே அல்டிமேட். காமெடிலேருந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100க்கு 100. விஜய் சார் இது பார்த்துருந்துன்னா கண்டிப்பாக வந்து அல்டிமேட்டாக நினச்சாங்க ப்ரோ. விஜய்க்காக நீங்கள் போகலாம். அது எல்லா கேரக்டர்ஸும் சூப்பராக ஒர்த்து இந்த படம். இது ஒன்று, இது மட்டும் இன்னைக்கு நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் ஒன்று இருக்குது லாஸ்ட். அந்த படம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இட்டு குத்துறாரு ஒன்று. அந்த படம் வந்து சொல்ல வேணாம், செம்மையாக சூப்பராக. பிரேம்ஜி வேறு லெவல். பிரேம்ஜி யோகி பாபு அண்ணன் செம்ம தரமான நடிச்சிருக்காரு. சின்ன ரோல் இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா சேனலுக்கும் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ எடுக்கிறேன். வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவி. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ஹைப் ஏற்றிட்டாங்க. 3 நாளில் பயங்கர ஃபீல் ஆச்சு. 3 நாளில் நைட்டே தூங்கல. எதுக்கு தெரியுமா? டிக்கெட் போடுறதுக்கு. வந்து உட்காரது 3 மணி ஆனால் தூங்கிடுவான். 3:10க்கு ஓப்பன் பண்ணிட்டு டிக்கெட் முடிச்சிருவாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோம்னா டிக்கெட் இருக்காது. என்னடா இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு நான்லாம் வந்து FDFS இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பார்க்குற கிறுக்கு, சினிமா கிறுக்கு. ஸோ எனக்குலாம் கிடைக்காதப்ப செம்ம டென்ஷனு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 6 மணிக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஷோக்கு நான் பெர்மிஷன் தந்தோன்னு சொன்னோன்னு ஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த டைமில் பிடிச்சி எடுத்தாச்சு டிக்கெட்டாக. இல்லைனா இந்த தியேட்டரில் நம்ம பார்க்குறதுக்குள்ள சூழ்நிலையே இருந்திருக்காது. படம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. என்னடா இவ்வளோ ஹைப் ஏற்றினா இல்லை, என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே செகண்ட் ஹாஃப் கலரே மாறுது. 2K கிட்ஸ்க்கு பிரிக்கிற மாதிரி ஒரு சீனு ஃப்ரேம் எல்லாம் செதுக்கியிருக்காங்க. எங்கேயுமே அந்த டிஐ கூட நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, சிஜி குறை சொல்ல முடியாது. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கிளைமாக்ஸில் வர்ற அந்த போர்ஷனை கூட நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே ஆப்டாக இருக்குது. வெங்கட் பிரபு பெஸ்ட்டாக போட்டிருக்காப்புல. மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மிரட்டியிருக்காப்புல. எல்லாரும் சொன்னாங்க என்னடா தளபதிக்கு தகுந்த மாதிரி ஒட்டலை அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. படத்துக்கு மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. ஹாலிவுட்டில் தான் வந்து ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே வேறு மாதிரி இருக்கும். கேன்னு அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ராப்போட பண்ணியிருப்பாப்புல. நம்ம தலைவர் பிரேம்ஜி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. 2K கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி 90s கிட்ஸ் எல்லாமே வந்து படம் ஓகேயாக தான் இருக்கும். ரொம்ப மோசம்லாம் கிடையாது. 200 ரூபாய்க்கு படம் ஒர்த்து. அவங்களுக்கு உள்ள மீட்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவானோன்னு ஒரு மாசான சீனு, பிரசாந்தனோட ஒரு மாசான சீனு, மோகன் சாருக்கு ஒரு மாசான சீனு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாப்புல. என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருப்பாப்புல. இந்த இடத்துல என்னமோ பண்ண போகும்போது பிரசாந்த் என்ட்ரி ஆவார், ஓப்பனிங் சீனு. இந்த இடத்துல என்னமோ பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா பிரபுதேவா என்ட்ரி ஆவார். இந்த இடத்துல பார்த்தா அஜ்மல் பார்த்தீங்கன்னா சின்ன போர்ஷனாக இருந்தாலும்
அப்பா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. வயசான மாதிரி யாருக்குமே தெரில. விஜய் சார் ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஃபீலே ஆகலை. விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்னு ஒரு கார்டு போடுறாங்க, அந்த இடத்துல நம்ம கூஸ் பம்பாக இருக்கணும்னா விஜயகாந்த்னு விசில் அடிக்க பார்த்தா சில பேர் தான் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஆகலை. ஏஐலாம் வேணாம், அருமையாக லைவ்லேயே போயிருங்க. வாழை போனீங்க, மகாராஜா போனீங்க, கல்டன் போனீங்க, அந்த மாதிரி லைவ்ல போனால் நம்மளுக்கு ஒட்டும். ஏஐ பண்ணோம்னா நம்மளுக்கு ஒட்டலை. இல்லை உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் பெரிய கெத்து. அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஓரளவு ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது கேமியோ. ஓகே, எஸ்கே கேமியோ வந்து உண்மையிலே விசில் அடிக்கலாம். ஒரு 40 செகண்ட்ஸ் மாதிரி தான் டூரேஷன் வரும். பயங்கர ரசிக்கும்படியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டோனி ஃப்ரேமில் காமிக்கும் போதெல்லாம் உண்மையிலே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு தோதை அவர் கனெக்ட் பண்ணிப்பார். ஏஜ் இஸ் டஸ் நாட் மேட்டர், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் காக்கும் போது இங்கே பார்த்தா டோனி காமிப்பாங்க, இங்கே பார்த்தா விஜய் ஓல்டு விஜய் காமிப்பாங்க. ஸோ நல்லா சிங்க் பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸ் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக. 8.2 கொடுக்கலாம். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. உண்மையிலே சின்னக்காக வந்து வயசாகிடுச்சானே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செம்ம பாட்டு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நான் அங்க இருந்து சொல்லிட்டு வரேன். சூப்பரா இருந்தது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ண அதிகமா இருந்தது. திருப்தியா போறேனே நான் வந்து கலாய்க்கணும், விஜய் ஃபேன்ஸ்ல நான் கலாய்ப்பேன், என்னடா மூவி அப்படின்னு சொல்லி கலாய்க்கலான்னு போனேன். அப்படி நினைச்சிட்டு வந்தேன். பட் இல்ல, சூப்பரா செஞ்சுறாரு. மனசு திருப்தியா இருக்கு, செம்மையா பண்ணிருக்கிறாரு. தி பெஸ்ட். தளபதி இளைய தளபதின்ற காம்போ எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு? ஏங்க அதுதான் சொல்றது, கிராபிக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏஐ மூவி. அது மாதிரி தெரியவே இல்லை. இவர் தான் நடிச்ச மாதிரியே இருக்காது, பக்கவா இருக்கு. இல்ல கிண்டல் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல, எல்லாமே பக்கா. பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, எப்படி நிறையலாம் இல்ல. லாஸ்ட் ஒன்னு மட்டும் எஸ்கே கூட பேசிப்பாங்க, பட் நல்லா இருக்கும். அந்த டயலாக் கேட்க நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த சீன் சூப்பரா இருக்கும். ஓகே, கேமியோ மத்த படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அங்க லாக் ஆகுமான்னு பார்த்தேன், லாக்ல ஆகல. எல்லாரும் அவங்க கொடுத்த ரோல் பக்காவா செம்மையா பண்ணிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம் அந்த மூவி. மூவி வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் ஒண்ணுமே மூவில இருக்கு. ஸோ படத்தை பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். மூவி செம்மையா இருந்துச்சு. ஸோ விஜயகாந்தோட இது இன்ட்ரோ சீனே விஜயகாந்த் அவனுக்கு கதை ஃபுல்லா சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ. விஜயகாந்த் சீன் தான் இன்ட்ரோ சீன் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோ சீன் நம்மளுக்கு நம்ம யோசிச்சிருப்போம் எப்படி வந்திருக்குன்றது ஸ்க்ரீன்ல. பட் நம்மளுக்கு அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சீனுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சீட்ல உட்கார மாட்டோம். 3 hours மூவி போனதே தெரியல. விபி கிழின்னு கிழிச்சிட்டாரு. தளபதியோட என்ட்ரியுமே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. சீன் வேற லெவல்ல இருந்துச்சு. மெட்ரோ சீன்ல ஒரு ஃபைட் சீன் வருமா? அதுவும் எப்படி இருந்துச்சு? படத்துல எல்லாமே இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல. ஸோ மூவி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு முன் படம் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றுமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு போர் அடிக்காத மூவி. தளபதியோட ஸ்க்ரீன் வேற லெவல்ல இருக்கும். ஒன்று எக்ஸ்பிரஷன்ல சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? கிழி ப்ரோ. படம் வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. தளபதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இதுவா இருக்கும். டிஏஜிங் தெரியலன்னு சொன்னாங்க, படத்தை பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்துல எதுவுமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது ப்ரோ. படத்துல ஒரு விஷயமே இப்போ வெங்கட் பிரபு வந்து சார் வந்து ஒரு சீனுமே சரி, ரோலையும் சரி, எல்லாருக்கான இம்பார்ட்டன்ட் அந்த மூவில இருக்கு. சின்ன ரோல்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு விபி. ஸோ படத்துல நம்ம எதுவுமே மைனஸ்ன்றது சொல்லவே முடியாது. என்னோட இது 10 out of 10 தான். நான் 10 out of 11 கூட கொடுப்பேன். ஆக்சுவலாக நம்ம மியூசிக் இது நிறைய ட்ரோலிங்லாம் பார்த்தோம் சாங்ஸ்க்காக இன்ஸ்டாகிராமில். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பெரிய தரிசனமாக இருந்துச்சு எனக்கெல்லாம். ஒரு ஆஸ் அ தளபதி ஃபேனாக வேற லெவலில் இருந்துச்சு. மூவி பார்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும். வெங்கட்பிரபு வந்து தலையாக ஒர்க் பண்ணாங்க, தளபதி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்துட்டு 2 தலையும் காமிச்சிருக்காரு, தளபதி காமிச்சிருக்காரு. இதில் எப்படி நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க? தளபதினாலே மாஸ் தான், 2 பேருமே மாஸ் தான். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.